இந்த இனிய விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இலக்கிய மன்றத்தின் தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் துணைத் தலைவர்கள், அனைத்து அங்கத்தினர்கள், உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அகரமகள் துணை மன்றமானது இலக்கிய மன்றம் 50வது ஆண்டு பொன்விழாவை மிக சிறப்பாக 3 தினங்கள் காலை மாலையாக நடைபெறுகிறது. இன்று மூன்றாவது நாளாக இன்று நடக்கிறது. இந்த இலக்கிய மன்றத்திற்கு 50 வருடங்களாக வருடந்தோறும் ஆடி மாத கரிநாள் அன்றும் தை மாதம் கடைசி நாள் அன்றும் மிக சிறப்பாக 50 வருடமும் இலக்கிய மன்றம், சொற்பொழிவு, பாட்டு கச்சேரி எல்லா மன்றமும் ஒவ்வொரு வருடமும் செலெக்ஷன் பண்ணி சாலமன் பாப்பியா கூட பட்டிமன்றம் நடந்தது. இதுபோல் எல்லா இதுவும் துணை மன்றங்கள் எல்லாம் நமக்கு இலக்கிய மன்றம், நற்பணி மன்றம், நண்பர்கள் குழு எல்லாருமே அங்கீகாரம், இந்த இலக்கிய மன்றத்தோடு அகரமாலுக்கு வேண்டிய உபகரணங்கள் எல்லாம் செஞ்சு இந்த அகரமால் பேர் வரத்துக்காக இந்த துணை மன்றத்துக்கு அங்கீகாரம் கொடுத்தது. அப்போ 90லேயும் 85ல் 75லேருந்து ஆரம்பம். 85ல் ஒரு அன்புகளுடைய அப்பா என்கிட்ட வந்தார். 85ல் நான் அவர் இன்சூரன்ஸ் இதில் பழக்கனால அவர் நீ இந்த மன்றத்தில் மெம்பராக சேரணுன்னாரு. இல்லைங்க, நான் அகரமாலுக்குள்ளே போகலான் இருக்கேன், அதனால் எங்கள் சன்னு செந்தில்குமாரை சேர்த்திங்கன்னு. சரின்னா அவர் அப்பயே பேர் எழுதிட்டு செந்தில்குமாரை சேர்த்திட்டார் 85லேயே. அதுக்காக நன்றி. அவர் நல்ல ஒரு மனிதர், ஆசிரியர் சிங்காரவேல் அவர்கள். அவர் நல்ல பழகக்கூடியவர், அவர் நல்லவர், அவ்வளோ விசித்திரமானவர். ஒவ்வொரு தடவையும் பார்க்கும்போது நன்றி சொல்வார். இந்த அகரமால் தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் அங்கத்தினர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் இந்த அகரமகளின் முன்னாள் பொறுப்பாளர்கள், முன்னாள் பேச்சாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். இந்த நிகழ்வு 3 தினங்களாக இலக்கிய மன்றம் பொன்விழாவை கொண்டாடுகிறது. பொன்விழா சிறப்பு நிகழ்ச்சியாக 8ஆம் தேதி அரசு இசைப்பள்ளி நிகழ்ச்சியில் நாதசுரம், தவில், வயலின், வாய்ப்பாடு, திருக்குறள் புகழ் நடைபெற்றது. அன்று காலை நிகழ்ச்சியாக, மாலை நிகழ்ச்சியாக உரையாற்றுவர் திருப்புகழ் நட்பு என்கிற தலைமையில் அவர் மிகவும் சிறப்பாக நமக்கு எல்லாம் புரியக்கூடிய அளவிலே நல்ல ஒவ்வொரு வார்த்தைகளும் தெளிவாக நமக்கு உரையாற்றினார். 1 மணி நேரம்னாலும் நல்ல ஒரு அமைதியாக கேட்கக்கூடிய வார்த்தைகளை நல்ல முறையிலே கேட்டு நம்ம திருப்புகழ் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நல்ல ஒரு செய்தி பண்ணார். நட்பு என்கிற வார்த்தை, அதை பற்றி என்னென்ன எப்படி நட்புலாம் வரும், நம்ம கணவன் மனைவிக்குள்ள நட்பு, அப்பா மகனுக்குள்ள நட்பு, அது மாதிரி ஒரு குடும்பத்தில் விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருக்கணும், அதுதான் நட்பு. இது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. நட்புக்கு எவ்வளோ வார்த்தைகள் இருக்குது. நண்பர் மட்டும் இல்லை, எல்லா விதத்துலையும் நம்ம விட்டு கொடுத்து குடும்பத்தில் போனாக்கா அருமையாக இருக்கும். அதுதான் நம்ம நட்புங்கிற வார்த்தையை நம்ம தேர்வு பண்ணாங்க. சூப்பரான பேர் நட்பு. அடுத்தது அன்று மதியம் அன்று திருப்புகழ் நிகழ்ச்சி. மறுநாள் காலை மனிதன் மனிதனாக வாழ தேவை. நமது திருமதி தேவி குணசேகரன் எம்ஏ தமிழ் அவர்கள் சிறப்பான முறையிலே, நல்ல முறையிலே 1.5 மணி நேரம்னாலும் நல்லா கேட்கக்கூடிய அளவுக்கு இவ்வளோதான் அப்படிங்கிற வார்த்தைகள் இல்லை. ஆரம்ப காலம் 100-200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த புத்தகங்கள்லாம் படித்து நமக்கு அறிவுரைகள் வழங்கினாங்க. நம்மெல்லாம் ஆச்சரியமாக இருந்தது, இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்க அப்படிங்கிறது நமக்கே தெரியல. இப்போ தான் நம்மளே தெரிஞ்சுக்கிறோம். நிறையா விஷயங்கள் அவங்க பேசுனாங்க. அது போலவே நம்ம சமூக சகோதரிகள் 6 பேருக்கு நல்ல ஒரு கலையே, அறிவியலே, ஆன்மீகமே, உழைப்பே, கல்வியே, ஒழுக்கமே
6 பாயிண்ட் கொடுத்து 6 பேருமே இவ்வளவு பேசுவாங்க, நம்ம இன சகோதரிகள் இவ்வளவு சிறப்பாக பேசுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அவ்வளோ சிறப்பாக எல்லா விஷயம் இந்த 6 பாயிண்ட்டு நம்ம வாழ்க்கையில் சரி பண்ணாவே அதே நமக்கு வாழ்க்கையில் மேலே வர்றதுக்கு உண்டான வசதிகள் இருக்குது. அவ்வளோ விஷயங்கள் இந்த 6 பேருக்கு இருக்குது. இதில் இந்த ஒழுக்கமே, கல்வி, உழைப்பு, ஆன்மீகமே இதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம். இந்த வார்த்தைகளை தேர்வு செய்கிறதுக்கு உண்மையிலேயே நல்ல ஒரு அறிவு இருந்தால் தான் செய்ய முடியும். நல்ல ஒரு படிப்பு, நல்ல ஒரு இது இருந்தால். இது நம்ம அன்புடைய மகள் தயார் பண்ணுறது. இந்த இதெல்லாம் இது நம்ம சகோதரிகள்லாம் நல்ல இதோடு பண்ணாங்க. இதை நம்ம மனிதனாக வாழ நம்ம தலைவியமாக அவங்க நல்ல ஒரு சிறப்பாக நம்ம பெண்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்து நல்ல ஒரு வசதி பண்ணி கொடுத்தாங்க நமக்கு. அதுக்காக நம்ம சமூக மக்கள் பெண்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அன்று மாலை நேற்று சாயந்தரம் நமது ஐயா இறை அன்பு தலைவர் அவர்கள் 1.5 மணி நேரம் நல்ல முறையிலே நமக்கு எல்லாம் அறிவுரை வழங்கினார். அவர் இலக்கியத்தில் இன்பச்சாரல் என்பதை பற்றி நமக்கு தெளிவாக என்ன சொல்லணுமோ அது ஆரம்பத்திலிருந்து எல்லாம் நமக்கு அறிவுரை நிறையா இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கேன் அவருடைய சொல்லலாம். ஆனால் நேற்றுக்கு நல்ல ஒரு 1.5 மணி நேரம்னால 1.5 மணி நேரம் அமைதியாக அனைவரும் கேட்டு தெரிஞ்சக்கூடிய நல்ல ஒரு சொற்பொழிவை நிகழ்த்தினார். அவர்களுக்கு நான் இலக்கிய சார்பாகவும் அகரமால் சார்பாகவும் பொதுக்குழு சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இன்று 2 தினங்கள் முடிந்து 3வது நாளாக இன்று நடைபெறும் காலை நிகழ்ச்சி கௌரவித்தல் விழா, மருத்துவர்களுக்கு விழா, சமூக ஆர்வலருக்கு விழா, பள்ளிகள் கல்லூரிகள் இந்த மாதிரி இருக்கிறவங்களை தேர்வு செஞ்சு அவங்களுக்கு சீல்டு கொடுத்து, டாக்டருக்கெல்லாம் நம்ம டாக்டருக்கு நிறைய பேர் ராமலிங்க டாக்டர்லாம் வந்திருக்காரு, நிறைய டாக்டருங்க இருக்காங்க. எல்லாருக்கும் கௌரவிக்கிறதுக்காக தான் அவங்கள போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க வருகை தந்தில் அனைவருக்கும் டாக்டருங்க கௌரவித்தல் விழா. முன்னால் நம்ம ஆரம்ப காலத்தில் பக்த சொல்ல எனக்கு 75லேருந்து இந்த மன்றத்துக்கு வரவும் போகணும்ல, நிகழ்ச்சிக்கு வருவேன். நம்ம அதிக நேரம் இருக்க முடியாதுன்ட்டு போயிடுவேன். ஆனால் ஒவ்வொரு வருஷமும் நல்ல ஒரு இதில் நம்ம பிரதர் இப்போ மலசமுதிர பா வேங்கடாஜல் ஸ்ரீ அருளுடைய அப்பா டாக்டர் அருள் இருக்கார். அவருடைய அப்பா நல்ல சிறந்த ஒரு பேச்சாளர், சொற்பொழிவார், இலக்கியத்தை பற்றி அருமையாக பேசுவார் பா வேங்கடாஜலம். அவர் அடுத்தது பக்தவச்சலமும் ஒவ்வொரு வருஷமும் இந்த குரூப்புக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க அப்படின்னு பக்தவச்சலம் கொடுப்பார். எனக்கு எல்லாமே தெரியும், ஆனால் நான் அதிகமாக கலந்துக்கணும்னு நினைக்கிறத வருவேன், பார்ப்பேன், போயிடுவேன். 75லேருந்து தெரியும், 80-85 தெரியும். ஒரு வருஷமும் விழாவுக்கு வருவேன், பார்ப்பேன், பேசுவேன், எல்லாம் போயிடுவேன். நானும் அகரமாலில் டைரக்டராக, பொருளாளராக, துணைத் தலைவராக 10 வருஷம் மன்றத்தில் வேலை பார்த்துருக்கேன். எனக்கு உண்டான கௌரவம் கொடுத்த, முன்னிலை வைக்கிறதுக்கு கொடுத்த இந்த இலக்கிய மன்றத்துக்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று வருகை தந்துள்ள அனைவருக்கும் இதே போல் இன்று இரவும் வில்லுப்பாட்டு, வில்லிசை, முத்தமிழ், பாரதி திருமகள் குழுவினர் இசை நிகழ்ச்சி மாலை 6 மணிக்கு நடைபெறுகிறது. அனைவரும் வருகை தந்து இந்த விழாவை சிறப்பித்து இந்த பொன் விழா சிறப்பான முறையிலே 3 தினங்கள் அனைவரும் இது இவங்க நிகழ்ச்சி நட்டும் சூப்பர் தான். நேற்றுக்கெல்லாம் நாம் முன்னாடி நான் நினைக்கல, எங்கள் வீட்டில் செல்ஃபோனை வச்சாக்க எல்லோரும் நாங்களே பார்த்துட்டோம், நீங்கள் என்னென்ன பண்ணீங்களோ பேசுனதெல்லாம் தெரியுது அப்படின்ட்டாங்க. எல்லோரும் செல்ஃபோனில் அலோடு பண்ணியிருக்காங்க. அதுக்காக இவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லணும். அவ்வளோ பெரிய நிகழ்வை எல்லோரும் செல்ஃபோன்லேயே பார்க்குற அளவுக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் செல்ஃபோனில் பார்த்து இந்த நிகழ்வை நமக்கு பண்ணியிருக்காங்க. அதுக்கு இந்த இலக்கிய மன்றத்துக்கு இந்த தலைவர்களெல்லாம் நன்றி சொல்லணும். இதை ரிலே பண்ணவங்களுக்கு நன்றி சொல்லணும். வருகை தந்த அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துள்ளது. எனக்கு வாய்ப்பளித்த
இந்த மன்றத்துக்கு. ஏன்னா எனக்கு 5 நிமிஷம் பேசுகிறோம், 3 நிமிஷம்னாரு. போதுங்க, எனக்கு 2 நிமிஷமே போதுங்கன்னா, சரி இருந்தாலும் 2 3 அந்த கூட்டத்தில் 5 நிமிஷத்தை பேசிடலாம் அப்படின்ட்டு பேசிட்டோம். நிறைய நேரம் நம்ம பேசுகிறதுக்கு ஒன்றும் நம்ம இலக்கிய புலவர் இல்லை, சும்மா சாதாரண மெம்பர். நான்லாம் அதிகம் படிக்கலை, உயர்கல்வி படிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் ஒரே ஒரு இது பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரே நோக்கத்தில் வெளியே போயிட்டேன். இலக்கிய மன்றம் படிப்பு இதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டியது பணம், அது சம்பாதிச்சா போதுன்ட்டு தான் நான் வெளியே போனேன். ஓரளவுக்கு இப்போ சம்பாதிச்சு நல்ல நிலையில் இருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த இலக்கிய மன்றத்துக்கு வணக்கம். நன்றி நன்றி நன்றி, வணக்கம். நமது இலக்கிய மன்றத்தை பாராட்டி நமது துணைத் தலைவர் கே.